நாட்கள் மற்றும் வேலையில இந்த மாடல் கொஸ்டின் எக்ஸாம்ஸ்ல ரிப்பீட்டடா கேட்கறாங்க. ஸோ வரக்கூடிய டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, பேங்கிங், ரயில்வே இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல இந்த மாடல் சம் கேட்க வாய்ப்பு இருக்கு. அதாவது ஏ என்பவர் 75% வேலையை 30 நாட்களில் செய்து முடிப்பார். பி என்பவர் 50% வேலையை 18 நாட்களில் செய்து முடிப்பார். அப்படின்னா ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலையை பின்னத்தில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பெர்சன்டேஜில் கொடுத்து டைம் அண்ட் ஒர்க்கில் கொஸ்டின் கேட்டாங்களா, எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஸ்டின்ல ஏ என்பவர் 75% வேலையை 30 நாட்களில் செய்து முடிப்பார் அப்படிங்கிறாங்க. ஸோ எப்பவுமே ஒரு வேலை பார்த்தோம்னா ஒரு வேலை 100%. ஸோ அதில் 75% முடிக்கிறார். அப்போ முழு வேலையை முடிக்க எவ்வளோ நாள் ஆகும்னா, ஸோ இந்த 75% எழுதும் 75 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 அப்படியே கேன்சல் பண்ணால் 3/4. ஸோ பின்னத்தை கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த பின்னத்து வேல்யூவை, இந்த பின்ன வேல்யூவை அப்படியே இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 30 நாள் சொல்லியிருக்காங்க. 30 இன்ட்டு இது அப்படியே ரிவேர்ஸில், அதாவது 3/4 இருக்குது. அப்போ 4/3 ரைட் பண்ணோம். ஸோ அப்படியே கேன்சல் பண்ணால் 10 இன்ட்டு 4 = 40. அப்போது ஏ முழு வேலையை முடிக்க 40 நாள் ஆகும். ஸோ இதே மாதிரி பி பாருங்க 50% வேலை தான் முடிக்கிறாரு. ஸோ அப்போ முழு வேலையை முடிக்க பி = 50% எழுதும் 50 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 அப்படியே கேன்சல் பண்ணால் 1/2. அப்போ என்ன பண்ணணும், எத்தனை நாள், 18 நாள். அப்போ 18 இன்ட்டு இது அப்படியே ரிவேர்ஸ் எழுதுனா 2/1. ஸோ 2 இன்ட்டு 18 = 36. ஸோ பி பார்த்தோம்னா முழு வேலையை முடிக்க 36 நாள் ஆகும். இல்லைன்னா இப்படியும் கால்குலேட் பண்ணிக்கலாம் பாருங்க. பாதி வேலையை முடிக்கிறதுக்கு 50% வேலையை முடிக்கிறதுக்கு 18 நாள் ஆகுதுன்னா அப்போ முழு வேலையை முடிக்கிறதுக்கு இன்ட்டு 2 போட்டியில் வந்துடும், 36 வந்துடும். அப்படியும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியன்ட் இருக்குதோ அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஏ முழு வேலை செய்ய 40 நாள் ஆகும். அதே மாதிரி பி முழு வேலை செய்ய 36 நாள் ஆகும். இது இந்த கொஸ்டின் பாருங்க. இதுல அதாவது இது மட்டுமே ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. எப்படின்னா ஏ என்பவர் 75% வேலையை செய்து முடிக்க 30 நாள் ஆகும் எனில் முழு வேலையை செய்து முடிக்க எத்தனை நாள் ஆகும்னு கேட்பாங்க. இதே கான்செப்ட் தான். இதுலயே இன்னொரு மெத்தடையும் கொடுப்பாங்க. ஏ என்பவர் இந்த பெர்சன்டேஜுக்கு பதிலாக 3/4 கொடுத்துருவாங்க. பின்னத்தில் கொடுத்துட்டு ஏ என்பவர் 3/4 பங்கு வேலை செய்து முடிக்க 30 நாட்கள் ஆகும் எனில் முழு வேலை செய்து முடிக்க எத்தனை நாள் ஆகும் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தா டைரக்டா 30 இன்ட்டு இது அப்படியே ரிவேர்ஸில், அதாவது 4/3 அப்படி கேன்சல் பண்ணிக்கலாம். 10 வரும். 10 இன்ட்டு 4 = 40. ஓகேங்களா. இது மட்டுமே தனியாகவே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆர்ஆர்பியில் கேட்டிருக்காங்க, டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஏ முழுவதும் ஒரு வேலை முடிக்கிறது 40 நாள் ஆகும். அதே மாதிரி பி அதே வேலையை தனியாக முடிக்கிறது 36 நாள் ஆகும். 2 பேர் சேர்ந்து ஒரு நாள் வேலை மட்டும் கேட்டிருக்காங்க. அப்போ 2க்கும் எல்சிஎம் எடுங்க. ஸோ இந்த 2 வேல்யூக்கும் எல்சிஎம் எடுக்கணும். என்ன இருக்குது, 40 இங்கே 36. ஸோ டேரெக்டாக 4ஆல் கேன்சல் பண்ணலாம். 4ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 10 இங்கே 9. இதுக்கு மேலே எதுவும் காமனாக வகுக்கிற பேர் எதுவும் இல்லை. அப்போ அப்படியே பெருக்கிங்க. 4 × 10 40. 40 × 9 = 360. ஸோ இதோடைய எல்சிஎம் பார்த்தோம்னா 360. அந்த 360 இந்த இடத்துல போட்டுருக்காங்க. எல்சிஎம் எடுத்து அந்த வேல்யூ இந்த இடத்துல போட்டுருக்காங்க. இந்த 40 எத்தனை டைம் பிறகு 360 வரும், 9 டைம். அதே மாதிரி இந்த 36 எத்தனை டைம் பிறகு 360 வரும், 10 டைம். ஸோ இந்த 9 அப்படிங்கிறது ஏ ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இந்த 10 அப்படிங்கிறது பி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. அப்போ 2 பேர் சேர்ந்து ஒரு நாள் வேலை அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ 2 பேர் சேர்ந்துன்னா 9 + 10 19. 19 வகுத்தல் மொத்த வேலை, 19 வகுத்தல் மொத்த வேலை 360. ஸோ ஆன்சர் வில் பி, ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை 19, மொத்த வேலை 360. ஸோ இதை தான் கேட்குறாங்க. இதை தான் பின்னத்தில் கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வில் பி 19 வகுத்தல் 360. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி நம்முடைய அகாடமியில் 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிசி போலீஸ் எக்ஸாம், அதாவது எஸ்ஐபிசி, அதே மாதிரி டிஎன்பிசியில் குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமுக்கான ஆஃப்லைன் கிளாஸஸ், ஆன்லைன் கிளாஸஸ், அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ கிளாஸஸ் பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேலே இருக்கிற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.